வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வித்தின் 5 மினிட்ஸ்லேயே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் பிரெட் ரெசிபி தான். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முதல்ல மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து ஸ்வீட்டுக்காக நான் வந்து சுகர் சேர்க்குறேன். ஸோ ரெண்டு முட்டைக்கு வந்து 2 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி 2 எக்கில் வந்து நம்ம வந்து 6 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைரெக்டாக சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக பவுடர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உடனே வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ நல்லா சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெட்டோட ஒட்டாது, அந்த ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சுகர் வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ ஓகே, போதும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மைதா ப்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெட்டை எடுத்துட்டு ஸோ இந்த எக்கும் சுகரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து டிப் பண்ணிடுங்க. ஸோ ஒன்றா டிப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா படுற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தோசைக்கல் ஹீட் பண்ணியாச்சு. நான் வந்து நெய் சேர்க்குறேன், நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டை வந்து இதில் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்னா அந்த ப்ரெட் வந்து கருகிரும். ஸோ அவ்வளோதான். ஒரு 1 மினிட்லேயே 1 சைடு வந்து நல்லா குக் ஆகிரும். ஸோ குக் ஆனதோடனே திருப்பி போடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கருகலை, லைட் ப்ரௌன் கலரில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடும் வந்து சுற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெட்டை விட செகண்ட் ப்ரெட் வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.